மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், மனசுக்கு இனிமையான நல்ல நிகழ்வுகள், இதையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைவதால் ரொம்ப ஒரு மனசில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறைந்து மனம் லேசாகி ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் பெரிய பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் தேவையில்லாத சிறு சிறு வாக்குவாதங்கள், அதை அழகிய தமிழில் சொன்னால் ஊழல்மாங்க, அந்த மாதிரியான ஒரு 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 இது இருக்கும். சில நேரங்கள் அதே கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற மாதிரி ஆகிடும். என்னையா அது இந்த கல்யாணத்தெல்லாம் தேவையானங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சலிப்படைவீர்கள். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க. வீட்டில் தானே பேசுகிறோம் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக பேசுகிறாதீங்க. அதோடைய பின்விளைவுகளை நீங்கள் தான் சந்திப்பீங்க. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தினம். புதுசாக ஏதாவது நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், புதிதாக ஏதாவது ஒரு நல்ல தொடக்கத்திற்கு ஒரு ஆரம்பமாக அமையும். அதே போல் திருமணம் கூடி வரும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கும், நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் நடப்பதற்கு, அதில் கலந்து கொள்வதற்கு, நண்பர்களை ரொம்ப சொந்தக்காரங்கள்லாம் பார்க்கறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்கள், அதில் நல்ல வெற்றிகள், சந்தோஷங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு கூட நல்ல ஒரு காலகட்டமாக அமைகிறது. அடுத்து கடகராசி. உங்களுக்கு பெரியவங்கள்ட்ட சில நேரங்களில் உரிமை எடுத்து பேசும்பொழுது அதுவே பிரச்சனையாக மாறிவிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிங்கள். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா என்ன மூட் அப்செட் ஆகும். நம்ம ஒன்று பேச அவன் ஒன்று பேச ஒரு அரை மணி நேரம் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாமல் சத்தம் போட்டுட்டு அப்படியே ஆனும் உட்காருவோம். இது தேவையா? வேண்டாமே. அதனால் மனசை ரொம்ப ஒரு சாந்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரையில் சில கிரியேட்டிவ் ஒர்க்கும்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது சில புதுமையான சில நல்ல விஷயங்களை ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை பற்றிய சிந்தனை, அதை உருவாக்குவது, அது போன்ற ஒரு வேலைகள் நமக்கு சேருவது போன்ற ஒரு தன்மைகளை காண்பிக்கக்கூடிய ஒரு தினம். புது கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுறது, நல்ல லாபத்தை பெறுவது, இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைவதால் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, ஒரு பெரிய திருப்பத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம்னு சொல்லணும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரையில் சுகமான தினம். இந்த தினத்தில் நீங்கள் போய் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். புதிய விஷயங்கள் ஏதோ ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது வாங்கலாம். அதாவது நல்ல கணவர் உங்களுக்கு இருந்தால் அவருடைய பாக்கெட்டை காலி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் ஈடுபட்டு வெற்றிகரமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொள்ளலாம். அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் அமையும். ஒரு இனிமையான தினம்னு சொல்லணும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
நல்ல செய்திகள் வந்து சேரும். சில சுப நிகழ்ச்சிகளை பற்றி யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த சுப நிகழ்வுகளில் கலந்துக்கிறது, பல பேரை பார்க்கறது, பல பேரால் நீங்கள் கௌரவிக்கப்படுவது, இதெல்லாம் நடக்கிற ஒரு அற்புதமான தினம். ஒரு ஒரு மறக்க முடியாத தினமாக கூட இது அமையலாம். நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் திருமணம் போன்ற நல்ல விஷயங்களும் நிச்சயிக்கப்படும். மனதுக்கு இதமான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு பகையெல்லாம் மறைந்து சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறைகள் என்பது சிறப்பாகும். ஒரு அந்யோன்யம் பெருகும். திருமணம் போன்ற வாய்ப்புகளுக்கு ரொம்ப நல்ல சூழல் அமையும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கேளிக்கை இடம், அதாவது ஒரு சினிமா, அது மாதிரிலாம் போயிட்டு வரதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும். அதாவது நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த ரொட்டீன் வேலையிலேருந்து வெளியில் வந்து ஒரு இனிமையான ஒரு பொழுது நமக்கு கிடைத்தது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில தேவையற்ற வாக்குவாதங்கள், அதனால் தேவையற்ற பிரச்சனைகள். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் எதிராளி ஒன்று சொல்லுவார். அது போன்ற ஒரு காலகட்டமாக இது அமையும். அப்படி அமைவதால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நமக்கு பிடிக்காததை நம்ம மோசம்னு ஒதுக்கிட முடியாது. அதர்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூம்பாங்க. அது மாதிரி நம்ம சுயநலத்தில் நம்ம சைட்லேருந்தே பார்க்காம எதிர்தரப்பிலிருந்தும் பார்க்கும்போது தான் நமக்கு நன்மை, உண்மை என்ன, போய் இது என்ன எல்லாமே புரியும். அது போன்ற ஒரு தினமாக இது விளங்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. கொஞ்சம் செலவு இருக்கலாம். சில நேரங்களில் தூர பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். உங்களை சார்ந்தவர்களை மகிழ்விப்பீர்கள். உங்களுக்கு சில செலவுகள்லாம் ஏற்படும். ஆனால் அது ஒரு சுபமான நல்ல மனதுக்கு இனிய நல்ல செலவுகள் தான். அது ரொம்ப மனதுக்கு இனிய சம்பவங்கள், சந்தோஷங்கள், இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நம்ம நினைத்ததுக்கு மேலே சந்தோஷங்கள், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், நல்ல உணவு, இந்த மாதிரி நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வருது, ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கும் நம்ம நடப்பு இது வந்து எப்படின்னா நம்மளுடைய அந்த ரொட்டீனாக நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலையிலேருந்து மாறி நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு 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 மனசுக்கு வந்து இதம் அளிக்கக்கூடிய, அது வந்து சில பேருக்கு வந்து நல்ல ஒரு கோயில்கள் தியானமாக இருக்கலாம், சில பேர் கேளிக்கை விடுதிகளாக இருக்கலாம், அவரவர் மனதை பொறுத்தது. மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியான ஒரு போக்கை கடைபிடிப்பது நல்லது. இல்லைன்னா தேவையற்ற ஆரவாரங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் சுகமளித்தாலும் பின்னால் அதுவே ஒரு தலைவலியாக மாறிடும். மனசுக்கு அதுவே வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் ரொம்ப ஒரு கேளிக்கைகள்லாம் அதிகமாக ஈடுபடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அற்புதமான நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். அந்த மாற்றங்கள் எல்லாம் சிறப்பாக நிகழக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம்.